ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்கூலில் ஆனுவல் டே அன்னைக்கு ட்ராமாவுக்கு தாமரைப்பூ செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க என்னோட பெரிய பையனை. செவ்வாய்க்கிழமை நைட்டு இந்த தாமரைப்பூ செஞ்சுட்டு படுக்கிறதுக்கே 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் என்னோட பெரிய பையன் சின்ன பையன் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். இந்த தாமரைப்பூ நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சின்ன பையன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இதை கொடுத்து ஒன்று எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட பெரிய பையனை புதன்கிழமை ஸ்கூல் லீவ் போட வச்சிருந்தேன். அவருக்கு ஜிஹெச் போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குற வேலை இருந்துச்சு. என்னோட சின்ன பையனுக்கும் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் மைல்டான ஃபுட்டாக கொடுக்கணும், ரொம்ப ஸ்பைசஸாக வேண்டான்ட்டு காலையில் நாங்கள் எல்லாருமே சாதமும் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு ஸ்பைசஸ்லாம் எதுவும் அதிகமாக போடாமல் தக்காளி சாதம் செஞ்சு கடிச்சிக்கிறதுக்கு குச்சி சிப்ஸ் வச்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். நாங்களும் ஜிஹெச்லாம் போயிட்டு வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். 2 நேரமும் சாதமாகவே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நைட்டு டின்னருக்கு கோதுமை ரொட்டி சுட்டெல்லாம் நான் அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சேர்த்தியே தான் மாவு பிசைஞ்சேன். என்னோட மாமனார் தான் எப்பயுமே என்னோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் வேலைக்கு நேரமாக கிளம்புறனால என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பும் போது சுட்டு கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் என்னோட மாமனார் நான் சாப்பாடு கொடுத்துட்டே கிளம்புறேன்னு சொல்லவும் அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். காலையில் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலான்ட்டு தயிர் புற ஊற்றி வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு அடுப்பு திட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டோம். இந்த வீடியோ இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. இத்தனை நாளாக ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இருந்தது, ஏதோ திருப்தியாகவே இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் இட்லி சுட்டு புதினா கொத்தமல்லி தழை சட்னி ஆட்டினேன். பசங்களுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. என்னோட சின்ன பையனுக்கு லஞ்சுக்கு சாதம் காலிஃப்ளவர் குழம்பு பெரட்டினது ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். என்னோட பெரிய பையனுக்கு ட்ராமா ரிஹர்சல் இருக்கனால ஒரே டிஃபன் பாக்ஸாக இருந்தால் பரவாயில்லைங்கவும் காலிஃப்ளவர் குழம்பையே முழுசாக பெரட்டி பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 பேத்துக்குமே மினி பப்ஸ் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி புதினா கொத்தமல்லி தழை சட்னி, லஞ்சுக்கு காலிஃப்ளவர் குழம்பு பெரட்டினது ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். நைட்டு கோதுமை ரொட்டி சுட்ட மாவு இருந்தது. ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு 2 பெரிய நெல்லிக்காயும் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் துணி துவைச்சி முடிக்கிறதுக்கே மதியம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கோதுமை ரொட்டி ஆளுக்கு ஒவ்வொன்று சுட்டு கொடுத்து டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்களாம் டைப் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு என்னோட சின்ன பையனுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு டின்னருக்கு காலையில் வச்ச சாதம் காலிஃப்ளவர் குழம்பு புதினா கொத்தமல்லி தழை சட்னி ரசம் இருந்தது. வேணும்னா கோதுமை ரொட்டி சுட்டு கூட சாப்பிட்டுக்கலான்ட்டு. இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.